நீங்கள் 2026 பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் இதில் சக்ஸஸ்க்கான சீக்ரெட் ரோட் மேப்பை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் வித் பிரீத்தி, யுவர் ஃபெலோ பேங்கிங் ஆஸ்பிரண்ட். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேங்க் எக்ஸாம்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட் என்னென்ன எக்ஸாமை டாமினேட் பண்ணுது, உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக் ஜோனுக்கு ஏற்ற எக்ஸாம் எது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட், இந்த பேங்க் எக்ஸாம்ஸில் 5 இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. யூஸ்வலி எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் காமனாக வரக்கூடியது இங்கிலீஷ், ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இதில் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் வரும். மற்ற 3 சப்ஜெக்டும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் இருக்கும். அண்ட் ஆர்ஆர்பி அண்ட் இன்சூரன்ஸ் மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு கம்ப்யூட்டரும் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். அதை தவிர நீங்கள் பேங்க் எக்ஸாம்ஸ்னால் பேங்கிங் அவேர்னஸும், இன்சூரன்ஸ் எக்ஸாம்னா இன்சூரன்ஸ் அவேர்னஸும் படிச்சிருக்கணும். அண்ட் நமக்கு இந்த பேங்க் எக்ஸாம்ஸில் ஒரு எக்ஸாமுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஒரு டாமினன்ட் சப்ஜெக்ட் இருக்குது. அது என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் எதில் ஸ்ட்ராங் எதில் வீக் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். நீங்கள் ஒன்ஸ் ப்ரிப்பரேஷன் ஃபேஸ்குள்ளே வந்ததுமே நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எதில் வீக்காக இருக்கீங்க அண்ட் மாட்ரேட்டாக இருக்கீங்கன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாமை சூஸ் பண்ணி நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணனா ரொம்ப குயிக்காகவே நீங்கள் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஜாப் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதுக்கு என்ன வெயிட்டேஜ் இருக்கோ அதை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், என்னோட வீக் ஜோன் அது மட்டும் இல்லை, நிறைய பேரோட வீக் ஜோன் இதாக தான் இருக்கும். தட் இஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் டாமினேட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நான் எல்ஐசி ஏஏஓ தான் சொல்லுவேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் எல்ஐசி மாதிரியான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எப்படி கரண்ட் அஃபேர்ஸால் மிஸ் பண்ணேன்னு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸாம் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனுக்காக மட்டும் இல்லை, இங்கிலீஷில் பயங்கரமாக வீக்காக இருக்கீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமும் இதுவாக தான் இருக்கும். பிகாஸ் இதோட ப்ரிலிம்ஸில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் இங்கிலீஷ், ஆப்டி, ரீசனிங்னு இது 3மே எழுதினாலும் இங்கிலீஷ் உங்களுக்கு இங்கே குவாலிஃபைங் நேச்சராக மட்டும்தான் இருக்கும். உங்கள் கட் ஆஃப்க்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் மட்டும்தான் பேஸ் பண்ணி இருப்பாங்க. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, மெயின்ஸில் உங்களுக்கு இங்கிலீஷே கிடையாது, ஜஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் டைப்பிங் மட்டும்தான் இருக்கும். அதுவுமே உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சர் தான். ஸோ இங்கிலீஷோட ரோல் இங்கே சுத்தமாக கட் ஆகுது. அப்படி கட் ஆகிறதால கண்டிப்பாக இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு தான் ஹையர் வெயிட்டேஜ் ஆகும். அந்த சப்ஜெக்ட் தான் கரண்ட் அஃபேர்ஸ். ஆப்டிலையும் ரீசனிங்லேயும் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட உங்களால் இங்கே பெரிய வேரியேஷன்ஸ் காட்ட முடியாது. பிகாஸ் அங்கே டைம் சஃபிஷியண்ட்டாக இருக்கிறதால எல்லாருமே அதில் மேக்ஸிமம் போட்டுருவாங்க. இது வரைக்கும் எல்ஐசி ஏஏஓவில் கிளியரான அத்தனை பேரும் கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிற பர்சனாக மட்டும்தான் இருப்பாங்க. அண்ட் செகண்ட் திங், இப்போ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லாம் தனியாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்க லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் எக்ஸாம், இதுவும் சேம் எல்ஐசி ஏஏஓ மாதிரி தான். பட் இங்கே ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. என்னென்னா, எல்ஐசியில் நெகட்டிவ் மார்க் இல்லை, பட் எல்பிஓவில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. சிங்கிள் எக்ஸாம். இதில் ஆப்டி, இங்கிலீஷ், ரீசனிங் 3மே பயங்கர ஈஸியாக கிளரிக்கல் ப்ரிலிம்ஸ் டு பிஓ ப்ரிலிம்ஸில் தான் இருக்கும். இங்கேயும் கேம் சேஞ்சராக இருக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் தான். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் ஹையராக ஸ்கோர் பண்ணிங்கன்னா யூ வில் பி இன். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மார்க்ஸ் ரொம்ப லோவாக இருந்ததுன்னா நீங்கள் அவுட் தான். அண்ட் நிறைய குட்டி இன்சூரன்ஸ் எக்ஸாம்லாம் வரும். இன்சூரன்ஸில் என்ஐஏசிஎல், என்ஐசிஎல், ஓஐசிஎல், இசிஜிசி, யூஐஐசின்னு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நிறைய வரும். பட் இது ஃப்ரீக்வெண்ட்டாக வராது, அக்கேஷ்னலாக தான் வரும். இதில் ஏஓ போஸ்ட் அண்ட் கிளரிக்கல் போஸ்ட்டு 2க்குமே எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. இதுவுமே எல்லா சப்ஜெக்ட்டும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இங்கே ரோல் ப்ளே பண்ணுறது கரண்ட் அஃபேர்ஸ் தான். அதுதான் டிசைடிங் ஃபேக்டராக அமையும். அண்ட் ரீசனிங் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனுக்கான எக்ஸாம்னா நான் ஆர்ஆர்பியை சொல்லுவேன். பிகாஸ் ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க்கில் நீங்கள் ரீசனிங்கில் நல்ல ஸ்கோர் பண்ணிங்கன்னா அது ஃபைனல் செலெக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆர்ஆர்பி பிஓவோட கட் ஆஃப் ரேஞ்ச் 60 to 65, 68 இந்த ரேஞ்சில் தான் வைப்பாங்க. ரீசனிங் செக்ஷனில் அவுட் ஆஃப் 50க்கு எனக்கு தெரிஞ்சு 40 to 45லாம் ஸ்கோர் பண்ணவங்க இருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா 3/4 ஆஃப் த கட் ஆஃப் உங்களுக்கு ரீசனிங்லேயே கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற சப்ஜெக்டில் ஈச் 15 நீங்கள் ஸ்கோர் பண்ணாலே டோட்டலாக 100+ மார்க்ஸ் நீங்கள் எடுக்கலாம். அண்ட் இங்கிலீஷ் நாலேஜ் டாமினன்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எக்ஸாம் எஸ்பிஐ பிஓ தான். ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ்லேயே இங்கிலீஷ் ரொம்ப நல்ல ரோல் ப்ளே பண்ணும். இங்கிலீஷில் மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ரிலிம்ஸில் 30 கொஷின்ஸாக இருக்கும். பட் எஸ்பிஐ பிஓவில் 40 கொஷின்ஸ் இருக்கும். எஸ்பிஐ பிஓ மாதிரியான எக்ஸாம்ஸில் ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் குவாலிஃபை ஆகிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களால் ஹை ஸ்கோர் பண்ணி மெயின்ஸ்க்கே போக முடியும். தென் டிஸ்கிரிப்டிவ்க்கு 50 மார்க்ஸ் தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்ட்ராங்காக டிஸ்கிரிப்டிவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவுட் ஆஃப் 50
40 above கூட எடுக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் SBA PO ஆக முடியும். அண்ட் IBPS POவும் சேம் கேட்டகரி தான். மெயின்ஸில் இங்கிலீஷ்க்கு 40 மார்க்ஸ் வரும், ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவ்க்கு IBPSக்கு 25 மார்க்ஸ் தான். யூஸ்வலி இங்கிலீஷில் ஸ்ட்ரகிள் ஆகிறவங்க டிஸ்கிரிப்டிவில் செக்ஷனல் கிளியர் பண்ணாமல் இருப்பாங்க. ஆர் எல்ஸ் அவங்க 7 or 8 மார்க்னு மினிமம் மார்க் எடுத்து ஜஸ்ட் கட் ஆஃப் மட்டும் தான் பாஸ் பண்ணுவாங்க. இதே நீங்கள் இங்கிலீஷில் ஸ்ட்ராங்னா நீங்கள் அந்த இடத்துல அவங்கள ஓவர்டேக் பண்ணி நீங்கள் 20+ மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணி இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்கள் இங்கிலீஷில் ஸ்ட்ராங்னா இந்த PO எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா எக்ஸாமும் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. அண்ட் ஃபைனலி நான் ஆப்டிடியூட் தான் ஸ்ட்ராங் அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மாதிரி தான் ஆப்டிடியூடில் மெஜாரிட்டி ஆஃப் பர்சன்ஸ் வீக்காக தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் லேக் ஆகுறீங்கன்னா அது நீங்கள் ஆப்டி வச்சு டேலி பண்ணி கட் ஆஃபாக கிளியர் பண்ணிடலாம். அண்ட் மெயினாக IBPS கிளர்க்கோட மெயின்ஸ் இதில் மோரோவர் எல்லா செக்ஷன்லேயும் ஒரே மாதிரி தான் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஆப்டியில் ஸ்ட்ராங்னா அதில் நீங்கள் ஹையர் வேரியன்ஸ் காட்டி ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இல்லை வீக்னா ஆப்டி உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்கணும், இல்லை ஆப்டியில் வீக்னா இங்கிலீஷ் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கணும். அண்ட் இது எல்லாத்தையும் விட அல்ட்ரா ஸ்பெஷலான ஒரு எக்ஸாம் இருக்குது, அதுதான் SBA GE. இந்த கிளர்க் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷனல் கட் ஆஃபே கிடையாது. ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருந்தாலும் இந்த எக்ஸாமை நீங்கள் ஈஸியாக டேக்கிள் பண்ணலாம். ஆல்ரெடி கிளியர் பண்ணவங்க அவங்க வீக் ஜோனை கம்ப்ளீட்டாக நெக்லெக்ட் பண்ணிவிட்டு எந்த எஃபர்ட்டும் போடாமல் அதுக்கான எஃபெக்டை அவங்களோட ஸ்ட்ராங் ஜோனில் டபுள் டைமாக போட்டு ஈஸியாக போஸ்டிங் வாங்கினவங்களும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 90 மார்க்ஸ் கட் ஆஃப் வைக்கிறாங்கன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் 0 எடுத்தாலும் பரவாயில்ல, ஆப்டி, இங்கிலீஷ், ரீசனிங் இந்த 3 சப்ஜெக்டையும் வச்சு அந்த 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிங்கன்னா இட் வில் பி இன். நாட் ஓன்லி கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ உங்களுக்கு ஆப்டிடியூட் வராதுனாலும் அதே தான். ஆப்டிடியூடை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு மற்ற 3 சப்ஜெக்டும் சேர்த்து நீங்கள் இந்த கட் ஆஃப் ரீச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போஸ்டிங் வாங்கிடலாம். அண்ட் ரிமெம்பர் ஒன் திங், நீங்கள் ஒரு சப்ஜெக்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற சப்ஜெக்டை பார்க்க போகிறீங்கன்னா அதில் நீங்கள் குட்டாக மட்டும் இருந்தால் பத்தாது, நீங்கள் தி பெஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த எக்ஸாமை உங்களால் கிளியர் பண்ண முடியும். அண்ட் உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணி உங்களுக்கான எக்ஸாமை செலக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த 2026க்குள்ளே கண்டிப்பாக நீங்களும் பேங்கர் ஆகலாம். Okay, if you found something informative or learned something new, then do subscribe our channel and share the video with your fellow banking aspirant. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா stay tuned with me. See you in next video. This is Preeti signing off.